நம்ம இப்போ ப்ரிவியூவில் காட்டின மாதிரி நம்ம எப்படி ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் நம்ம எப்படி 1 மினிட்ல உருவாக்கலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎனும் CAPCUT அப்ளிகேஷனும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் டைப் பண்ண மாதிரி ஸ்பீட் ரேம் CAPCUT டெம்ப்ளேட் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் மொதல் ஆப்ஷனாக உங்களுக்கு காணிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதேமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CAPCUT சொல்லிட்டு ஆப்ஷன் காணிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதேமாதிரி ஒரு பேஜ் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் காணிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இதில் ஒரு ஃபோட்டோஸ் இப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோஸ் நீங்கள் இதேமாரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ கொடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு லோட் ஆகும். ஒரு சூப்பரான ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இது நிறைய வீடியோஸ் நம்ம வச்சு இதேமாரி நம்ம ஒரு ரீல்ஸ் எஃபெக்ட்லாம் நம்ம ஈஸியாக நம்ம உருவாக்கிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காணிக்க வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க் நாங்கள் கொடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் டிவைஸுக்கு நம்ம சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணால் மறந்துடாங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.